தேர்தல் தேதியை தள்ளி வைக்கணும். ஜெயபாண்டி நீ சொன்ன தேர்தல் தேதியை தள்ளி வச்சுருவாங்களா? இந்த 60ATJ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கலாம், ஜெயம் ஒன்று மாதிரி வாய்தா தேதியை தேர்தல் தேதியை காட்டிலும் தள்ளி வச்சுருந்தா 2 நீதிமன்றமும் ஏதோ சதி செய்ய போகிறாங்க, நம்ம போராடாமல் போயிடுவோம்ன்றக்காண்டி 60ATJவும் ஜெயம் ஒன்றும் வாய்தா தேதியை ஜெயம் ஒன்று வந்து 11/5ன்னு சொல்லிட்டான். இவன் என்ன சொல்லிட்டான், 20/4ன்னு சொல்லிட்டான். சரி, அப்போ என்ன நினைக்க முடியும்? தேர்தல் தேதிக்கு 3 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம கேட்டிருக்கிறோம், அந்த தேர்தல் தேதி முடிய போகும்போது தானே தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில ஆலோசனை என்னுடைய மாணவர்களும் சொன்னாங்க, இல்லை சார், நீங்கள் பத்திரிக்கை கோரிக்கையை, அந்த பத்திரிக்கையை நீங்கள் கொடுத்த பத்திரத்தை ரிட்டன் அனுப்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்காண்டி வழக்கறிஞரை வச்சு கேஸ் தொடுக்கலாம். ஆனால் அந்த பத்திரத்தையும் ரிட்டன் அனுப்பலை, 5 நீதிமன்றமும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ 5 நீதிமன்றமும் வாங்கி வச்சதை வந்து நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் தேதி இருக்கும்போதுலேயே நீங்கள் போராடுனீங்கன்னா 60ATJ வாய்தா என்றைக்கு, 20ஆம் தேதி 4வது மாதம், தேர்தல் தேதி அன்னைக்கு 23. அப்போ உனக்கு தேர்தல் தேதியை தள்ளி வைக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி வாய்தா சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லவும் தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் தேர்தல் தேதி 2 பேருமே தேர்தல் கழிச்சே வாய்தா சொல்லியிருந்தா நான் போராடி இருப்பேன். இப்போ நீதிபதி வரலை, 60ATJ நீதிபதி. புது நீதிமன்றத்தில் எல்லா நீதிபதியும் வந்திருந்தாங்க, ஆனால் 60ATJ நீதிபதி மட்டும் வரல. அப்போ வராமல் போவோம். இப்போ நான் 60ATJ நீதிபதி, மதுரை நீதிபதி வந்திருந்தாருன்னா எனக்கு கோரிக்கைப்படி எனக்கு உத்தரவிடுங்க, 75 நாள் தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து படிக்கிற பிள்ளைக்கும் 10, 11, 12 படிக்கிற பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் நான் கொடுக்குறேன். இல்லை என்றால் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கலன்னா நான் வந்து செல்லூர் மேலத்தோப்பில் இருக்கிற ஓட்டு பூத்தை நான் வந்து முற்றுகையிடுவேன், போராடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து 60ATJ நீதிமன்றத்துக்கு போனேன். ஆனால் 60ATJ நீதிமன்றத்தில் நீதிபதி வரலன்றது பிறகு எல்லா நீதிபதியும் புது நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் பழைய நீதிமன்றத்துக்கு காலி பண்ணிட்டு புதிய நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றத்தில் ஜெயபாண்டி எல்லா நீதிமன்றத்தையும் போய் உத்து பார்க்குறேன், எல்லா நீதிமன்றத்துலேயும் நீதிபதி வந்திருக்காங்க. ஆனால் 60ATJ நீதிபதி மட்டும் வரல. இப்போ வராத போது நான் போய் இந்த கட்டு வாசிப்பாங்கள்ல, கேஸு கட்டு, அவங்ககிட்ட போய் நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வர முடியுமா? அப்போ தேர்தல் தேதி முடியறதுக்கு முன்னாடி, தேர்தல் தேதியில் எவன் வெற்றி பெற்றாலும் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலையும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உண்ணாவிரதம் இருந்தேன், சாலை மறியல் பண்ணேன், ரயில் மறியல் பண்ணேன், உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம்லாம் அனுமதி வாங்கி போயிருக்கேன். இந்த 5 வருஷத்தோட உழைப்பை அதிவீரபாண்டி என்ற வழக்கறிஞர் கொண்டு போகணும், அரசு வழக்கறிஞர் கொண்டு போகணும். ஜெயபாண்டி உன்னை பெயில் எடுக்கட்டுமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. நான் யாருமே என்னை பெயில் எடுத்துடாதீங்க, என்னுடைய கோரிக்கை அடிப்படையில் நான் என்ன செய்தேன்னா அந்த குற்றத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யட்டும், அதுக்கு பிறகு நானே ஒரு வழக்கறிஞரை பிடித்து நான் வந்துக்கிறேன், யாரும் என்னையை பார்க்கக்கூட வராதிங்க சிறையில் இருக்கும்போது என்று சொல்லிட்டு தான் நான் போயிருக்கேன். அப்படி இருந்தும் அதிவீரபாண்டி என்ற பொண்டு பயலும் அரசு வழக்கறிஞர் பொண்டு பயலும் இது நாள் வரைக்கும் நான் என்ன குற்றம் செஞ்சேன்றதை கூட விசாரிக்கவில்லை. ஆகையால் இந்த நீதிமன்றம் என்பது, அரசு வழக்கறிஞர் என்பது ஒரு மனிதனுடைய முயற்சியவும் குற்றம் இல்லாத குற்றமாக்குவதும், குற்றம் இருக்குதுன்னா குற்றம் இல்லாமல் ஆக்குவதும், இதுதான் அரசு வழக்கறிஞருடைய பிழப்பு, பிராத்தல் பிழப்பு. 60ATJ நீதிபதி உன்னுடைய மகளவோ உன் பொண்டாட்டியவோ கூப்பிட்டு கொள்ளடா, ஒரு நீதி சொல்கிறோம்ட்டு
நீதிமன்றத்தை அவமானப்படுத்தாத. ஒரு நாள் என்னன்னா நீதிமன்றத்தில் எல்லாருக்கும் வாய்தா சொல்லிட்டு எனக்கு சொல்லாமல் ஓடிக்கிட்டான். 6 அடித்த நீதிபதி. அப்புறம் நான் நீதிபதி இங்கே வாயா, எல்லாருக்கும் வாய்தா சொல்லிட்டு எனக்கு வாய்தா சொல்லாமல் போறியே அப்படின்னு கேட்கும்போது போயிட்டான். அப்புறம் நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்டா, எனக்கு நீதிபதி வந்து தான் சொல்லணும். எதுக்காக ஒரு எல்லா பேருக்கும் வாய்தா வாசித்தவர் எனக்கு மட்டும் வாய்தா தேதி சொல்லாமல் ஏன் போகிறாரு, அவர் வந்து சொல்லுங்கள், நான் வந்து நீதிமன்றத்தை விட்டு வெளியே போகிறேன். இல்லை போக மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி நான் கோஷமிட்டேன் அந்த கேமராவுக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு நீதிபதி வந்தான். வெடிகுண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு, அதை வச்சு ஓடிட்டேன்னு சொன்னான். வெடிகுண்டு வச்சுருக்காங்கன்னா எல்லா பேருக்கும் சொல்லிட்டுல ஓடணும், வெளியில் நீ ரூமுக்குள்ளே போன அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து வாய்தா தேதியை சொன்னாப்புல, அதுக்கும் ஒரு லெட்ரு அனுப்பியிருந்தேன். நன்றி வணக்கம். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. தமிழ்நாட்டில் எந்த கட்சி வெற்றி பெற்று முதலமைச்சராக தேர்வு செஞ்சாலும் மிஷின் மூலமாக திருட்டுத்தனமாக வெற்றி பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீ வந்து திருட்டுத்தனமாக வெற்றி பெறலைன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நீ பதவி ஏற்று 75 நாளைக்குள்ள நீ கொடுக்கலன்னா பதவி விலக வேண்டும். மறுபடியும் தேர்தல் செலவை தேர்தல் அதிகாரியும் அரசியல்வாதிகளும் இந்த 2026 வருஷத்துடைய தேர்தல் செலவில் அவங்கவுங்க ஏற்றுக்கணும். இது ஜெயபாண்டியுடைய கோரிக்கை. ஜெயபாண்டி ஒரு தினக்கூலி ஒரு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் தரமுன்றான், 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு தரமுன்றான். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். அனைத்து நீதிபதி, அனைத்து அதிகாரிகளும், அனைத்து அரசியல்வாதியும் அசிங்கமாக கேவலமாக வந்திருக்கிறான். அப்படி என்று என்னால் இந்த தேர்தலை தள்ளி வைப்பதனால தேர்தல் அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம் கிடைக்குது, 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. EVM மிஷின் போட்டியை நடத்தி விடுவேன். நடத்தி முடிச்சுட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி ஓட்டு போடு வாக்காளரை வைத்து அரசு ஊழியர் இல்லாமல் தேர்தல் நடத்தி காமிக்க முடியும்ன்றேன். அப்போ எவ்வளோ மிச்சமாகுது? மிச்சமாகிறது தானே ஒரு நாட்டு ஆளணும்னு நினைக்கிறவன் அதை விரும்பி அது எப்படி, அது என்ன தத்துவம், நீ வா செஞ்சு அமைலாம் சொல்லியிருக்கணும். அதனால் யார் வெற்றி பெறீங்களோ 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ள பதவி விலக வேண்டும் என்று சொல்லி இந்த வீடியோ மூலமாக அதுக்கு தான் இந்த லெட்டர் அனுப்பியிருக்கேன். 5 நீதிமன்றத்துக்கும் மதுரை கலெக்டருக்கும் அரசியல் கட்சி சார்பில் MK ஸ்டாலினுக்கும் அனுப்பியிருக்கேன். நன்றி வணக்கம். அடுத்த டைக்கில் பேசுவோம்.